என்ன கருப்பு குடிச்சிருக்கியா? என்னடா அது நேரத்தில் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுண்ணே. ஊற்றி இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். நான் ஜாலியாக இருக்கல, எவ்வளோ நாள் இருப்பேனே, நான் பாட்டுக்கு இருப்பேன். ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கையில் உங்கள்கிட்ட இருக்கணும் தானே தோணுது. சர்ரா, இப்போ அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு உனக்கு? இந்த புள்ள இருக்குல்லண்ணே, என் டைவா, என் லவ்வரு ஐரின்னு பூ வாங்கிட்டு போய் சொன்னீங்களே. ஆமாம், என்னைய லவ் பண்ணலையா? வேற ஒருத்தனை ஏமாத்துறதுக்காண்டி என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சான். அழுகணும் போல இருக்குண்ணே. இப்படி பேசுகிற பிள்ளையெல்லாம் குடும்பம் நடத்த ஒத்து வருமாடா? உன் கூட வாழ போகிற புள்ள தான் நீ வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போகிறன்றதை முடிவு பண்ணுறவ. நம்ம பொழுதன்னைக்கும் சாவல்களை தூக்கிக்கிட்டு ஊராக டோர்னமெண்ட்டு அக்ரிமெண்ட்டுன்னு சுற்றுறவங்க. அதுகளை தயார் பண்ணுறது, சேஷனு, தகராறுன்னு பாதி நேரம் அதிலே போயிடும். இது ஒரு மாதிரி இருக்குதானடா. நம்ம சாகிற வரைக்கும் இப்படி தாண்டா இருக்க போகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நம்மளை ரசிக்கிற பாரு, அவள் தாண்டா நம்ம கூடலாம் குப்பை கொட்ட முடியும். கரெக்ட்ண்ணே. எனக்கும் பேட்டைக்காரனுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் கூப்பிட்டதை மதிச்சு என் வீட்டு விசேஷத்துக்கு வந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. பேசிக்கிறேன் துறை, இந்த வந்துடுறேன். சரிண்ணே. 18ஆம் படி கருப்பா, எங்க குடும்பத்தெல்லாம் எல்லாத்தையும் காப்பாத்தி கையால் சோத்த கொடுப்பா. இந்தானே வச்சுக்க, வீட்டில் கொண்டு வச்சு கொஞ்சமாக குடி. உனக்காண்டியா நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏய், அது தெரிஞ்சு போச்சு, நீ இதை கேட்க மாட்டேங்க. நம்மளை இம்புட்டு மறையா வச்சிருக்காரு. இம்புட்டு ஆசைப்படுவோன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு பாட்டில் பாரின்னு சொல்ல வீட்டுக்கு கொடுத்து விட்டுருப்பாரு. அவ்வளோதான், அந்த 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 முடிஞ்சு. நேரமாகி போச்சப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பாடா. ஏந்துரா, ஐயப்பண்ண மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாராம்ல, ஐயாட்ட சொல்லி மாப்பிள்ளைக்கு வண்டி ரெடி கொடுத்துருமா? என்னடா வேணாம் அந்த பயலுக்கு? எங்களுக்கு ஒன்றும் வேணாம்னே. தமிழ்நாட்டிலே முக்கியமான சாவக்கட்டாரி நீ. உன் கூட இருக்க பயிலுக்கு அவன் பெருமை தெரிலங்கிறதானே ஐயாவுக்கெல்லாம் வருத்தம். வேட்டைக்காரன் பகுமானம் எங்கள் கூட பந்தய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மற்றவங்க கூட ஒரு 5-10 எக்ரிமெண்ட் வச்சு நீங்களாம் எப்படினே வட்டி விட முடியும்? குடும்பத்தை காப்பாற்றணும்ல. நீங்கள் சொன்னால் பேட்டைக்காரர் கேட்பாருனே. பந்தயத்துக்கு ஒத்துக்கிற வைங்க, உங்கள் மா கல்யாண செலவு பூராத்தையும் ஐயா ஏற்றுக்குவார். பந்தயத்தினை கல்யாண வேலை இருக்குன்னு வராமல் இருந்துருங்க, அது போதும். பாத்தியாடா, போலீஸுக்காரன் புத்தி திருட்டு புத்தின்னு காமிச்சிட்டான் பாத்தியா? நீ ஊற்றி விட்ட சரக்கு இன்னும் என் உடம்புல இருக்கனால தான்டா உன்னை அசிங்கப்படுத்தாமல் போகிறேன். 2 கிளாஸ் சாராயத்துக்கே எம்பிட்டு மரியாதைன்னா, எனக்கும் பேட்டைக்காரனுக்கு 40 வருஷம் பழக்கம். அதுக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? நேருக்கு நேரம் நின்று மோதுறவனுக்கு தாண்டா சாவச்சண்டை. இந்த மாதிரி புராடுத்தனம் பண்ணி ஏமாத்த நினைக்கிறவனுக்கு கூட்டி கொடுக்குறதாண்டா சரியான வேலை. இனி எப்போவுமே பேட்டைக்காரன் கூட சண்டை விடாத மாதிரி செஞ்சிடறேன். எங்கள் அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு உசுரோட இருக்குன்னு தெரியலையா? அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது. அது கண்ணு முன்னாடி பேட்டைக்காரன் ஒரு வட்டமாக ஜெயிச்சு காட்டணும்யா. ஆமீன். நான் இம்பிட்டு இருப்பேன், அவர் அம்பிட்டு இருப்பாப்புல. 2 பேரும் சேவலை கையில் தூக்கிட்டு ஒரு ஊரா சுற்றி தெரியும் போச்சு. ரத்னசாமி வந்திருக்கானே. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு போயிருந்தாலாச்சும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். கரைச்ச பண்ணிட்டு இருக்கேன்.
உனக்கு ஒண்ணு தெரியாது. إنك ميت وإنهم ميتون إنك ميت ஏங்க கூட்டு வச்சு வேலை சண்டை பேசுறீங்களா? போடுது. நீ கூட்டு வச்சு வேலை பேசுறீங்களா? நீ சொன்னதுக்கு ஒத்துக்கலடா. அவனை கொண்டு விட்டீங்களா? கொண்டு விட்டீங்களா? ஐயோ, நான் தானே கூட்டி போனேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கயா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு இந்த போலீஸ்காரன் இதுக்கு மேல எவனும் ஒரு வார்த்தை நீ வானே எல்லாம் செஞ்சு சுட்டு ஒண்ணு தெரியாம வந்து நிக்கிறாங்களே. என்னைய வச்சு செஞ்சுட்டாங்களே. ஐயோ, கரிமா ஷஹா